ஏற்கனவே 24வது ஆண்டு இதே மாதிரி தான் பேப்பர் லீக் ஆச்சு. அப்போ பீகார் அந்த இடத்துல தான் ஆச்சு. இப்போ ராஜஸ்தான் அதிகமாக அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு இடம். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. உடனே ரத்து, தேர்வு ரத்து. எங்கெங்க இருந்தோ வந்து தேர்வு எழுதிட்டு போனான் மாணவன்லாம். அதுக்காக அவன் கான்சன்ட்ரேட்டாக படித்தான். இப்போ இல்லைன்னு ஒன்று இப்போ மறுபடியும். அதனால தான் மாணவர்கள் போராடுறாங்க. பாஸ் பண்ணுற ஒரு மாணவனை ஆன் ஆவரேஜ் 1.5 லட்சம் செலவு பண்ணுவான். இப்போ இத்தனை லட்சம் பேர் எழுதுனானு அதில் எவ்வளோ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்க சும்மா. அப்போதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நாட்டை எப்படி சுரண்டுறாங்க, எதுக்கு துணை போகிறான் பாஜக அப்படின்றது. அதனால தான் கார்பரேட் இவனை அரவணைக்கிறான். அதனால தான் இவிஎம் அங்கே வருது. மறுபடியும் வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு. வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்தியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம நாட்டை பீடித்திருக்கக்கூடிய, அது நம்ம நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் என்று சொல்லலாம். அவங்களுடைய கனவிற்கும் அவங்களுடைய முயற்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அதுதான் நீட்டு தேர்வு. இந்த ஆண்டு நடந்து முடிந்த நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணாக்கர்கள் எழுதினாங்க. கடைசியில் அந்த பேப்பர் லீக் ஆகிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட 16 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ராஜஸ்தானில் தான் நடந்துச்சு. கைது பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் மொத்த தேர்வையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதில் பேசும்போது ஒரு மாணவர் சொல்கிறாரு, அவர் ஏபிவிபி, அதாவது அகில் பாரத வித்யார்த்தி பரிஷத்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் தான் அதனுடைய மாணவர் அமைப்பு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்வை ரத்து பண்ணதுனால இந்த தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய அப்பா அம்மா சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு முதலீடு செஞ்சாங்க. அதாவது போயிட்டு இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை படிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு 10 லட்சம் 15 லட்சம். படிப்பை வச்சு அவனும் அந்த தேர்வை எழுத முடியாது. கோச்சிங் சென்டர்லேருந்து தான். அது கோச்சிங் சென்டர்ல கொடிக்குது பல 10,000கணக்கான கோடிகளை. இன்னைக்கெல்லாம் லட்சம் கோடியை தாண்டிட்டு இருப்பாங்க அங்கே வருவாய். அந்த அளவுக்கு எல்லா சேவிங்ஸும் போயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, மறுபடியும் இந்த பிள்ளைய படிக்க வைக்கணுமா அப்படின்ட்டு அப்படின்லாம் வந்துட்டு அவன் பொறும்னா போராட்டம்லாம் நடந்துருக்குது. அந்த நேஷ்னல் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு இல்லைங்களா, தேர்வு, அந்த அமைப்பினுடைய ஆஃபீஸும் முற்றுகை போராட்டத்தை நடத்திருக்கு. பெரிய போராட்டம். ஆனால் நம்ம தொலைக்காட்சிகள்லாம் அதை பற்றிலாம் விவாதம் இல்லை. அவங்க என்ன விஜய் விஜய் அதிமுக, விஜய் விஜய் அதிமுக அப்படியே இருக்காங்க. வாழ்க்கை அப்படியே இருக்காங்க. இருக்கட்டும், பெரிய போராட்டம் நடத்திருக்குது. மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு நிலை. இன்னைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட சொல்லியிருக்காரு, இது தேவையில்லை. 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு அவங்கள வந்துட்டு எடுக்கலாம். எடுப்பாங்களா விஜய் அவர்களே? எடுக்க மாட்டாங்க. என்ன நோக்கம்? நீட்டு தேர்வுடைய நோக்கம் என்ன? தனியார்கள் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளித்து மாணாக்கர்களை அவர்களிடம் கொண்டு போய் தள்ளுவது. இதற்கான மாநிலங்கள் தழுவிய, இந்தியா நாடு தழுவிய ஒரு தேர்வு தான் நீட்டு தேர்வு. எவ்வளோ தனியார்கள் வந்துட்டு பணத்தை போட்டு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவ பல்கலைக்கழகமும் வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் தொழில் செய்கிறான். அந்த இடத்துல போயிட்டு சேரணும் அப்படின்னோம்னா முதல்ல ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னு ஒரு முதலீட்டு கோணத்தில் சிந்திச்சு செயல்படுத்தியதான் நீட்டு தேர்வு. அதில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு இல்லை, ஆனால் அதில் அட்டன் பண்ணியிருக்கணும். அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் வாங்கினா கூட பணம் கொடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த அத்தாரிட்டி யாருக்கு? அந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு விட்டு. நல்லா யோசிங்க. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதான் நீட். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தேச தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, இதான் நீட்டு. அப்போ இதில் 716 மொத்த மார்க்கு. 716 450 இது எடுக்கிறவனுக்கெல்லாம் சீட்டு, ரைட்டு. ஃபெயில் ஆனவன், 0 மார்க் எடுத்தவன், இவனெல்லாம் கூட எலிஜிபிள் அப்படின்னு சொல்றான்னா அதனுடைய அர்த்தம் என்னது?
இந்த மோடியை பிரில்லியன்ட் புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா உங்களை நீங்களே. உங்களை பார்த்து கேட்குறேன், இது பேர் எலிஜிபிலிட்டியா? அது இதுதான் என்ட்ரன்ஸ் டெஸ்டா? எலிஜிபிலிட்டி வேர் இட் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்ட் பை மார்க் செக்யூர்ட் இன் தட் பர்டிகுலர் எக்ஸாமினேஷன். ஆனால் மார்க்கே வாங்காத பையன் எல்லாம் சீட்டெல்லாம் நிரம்பி முடிச்சுட்டாச்சுங்க, அவ்வளோதான மேனேஜ்மெண்ட் கோட்டெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டை தான் இருக்குது, 30 லட்சம் கொடுத்தா சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேரலாம். இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது. அதிகமாக மார்க் வாங்கின பையன் சீட்டு கிடைக்கல, ஏன்னா அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லை. அவனுடைய ஃப்ரெண்டு ஆனால் அவனை விட 100 மார்க்கு கம்மி, அவங்க அப்பா கிட்ட பணம் இருந்தது, அவன் போய் சேர்த்துட்டான். அவன் தான் சொன்னான், இது என்ன அநியாயம். அந்த பையன் சொன்னான், சேர்ந்த பையன் சொன்னான், என் நண்பன் என்னை விட நல்லா படித்தா நிறைய மார்க் எடுத்தான், ஆனால் அவனுக்கு அந்த சீட்டை பெற்றுத்தரக்கூடிய வசதி அவங்க அப்பா இருக்குல்ல, எங்கள் அப்பா இருக்கு இருந்துச்சு. அப்போ இதில் ஏழை எளியவர்கள் எல்லாம் கூட வர முடியும் அப்படின்னு பிஜேபிக்காரனா இங்கெல்லாம் புழுகிட்டு இருக்கிறாங்களே. அப்படியே நடக்குது. இவ்வளவு குளறுபடிக்கும் தாண்டி இந்த மருத்துவ கணக்குக்காக போகிற மாணவர்கள் சல்வார் கமிஷனர் மேலே போடக்கூடிய துப்பட்டாவை கூட போடக்கூடாது, உருவி வச்சிடறான். அன்னைக்கு பார்க்குறேன், தலை பின்னாடி பின்னல் போட்டிருக்கால, பின்னல் கூட போடலை அந்த பொண்ணு, அப்படியே தான் வாரி விட்டுருக்கா. அதை முன்னாடி ஒரு முறையும் பின்னாடி ஒரு முறையும் வச்சு மெட்டல் டிடெக்டரால தேய்க்கிறான். எவ்வளவு கேவலம் பாருங்களேன். இதிலெல்லாம் சொறி வச்சுட்டு இப்படி எடுத்து விட்டு அடிப்பாங்களா? ஏதாவது நாகரிகமாக நடத்துறாங்களா பாருங்க. எல்லாம் திட்டமிட்டு மாணாக்கர்களை அவமானப்படுத்தி பதட்டப்படுத்தி ஹாலில் உட்கார வச்சு, ஏன்னா இவனுக்கு ஃபெயிலியர் ஆகணும், அவன் வந்துட்டு தோற்று போகணும், அப்போ தான் மறுபடியும் ரீஎன்ட்ரன்ஸு. அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு, முதல் அட்டம்ப்ட்டுக்கு 1.5 லட்சம்னா அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு 3 லட்சம் கொடுக்கலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், முதலீட்டாளர் சம்பாதிக்கணும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதுதான் இங்கே நடக்குது. அதில் வேற வந்துட்டு ஒரு குயிக் கோர்ஸை டக்குன்னு ஒன்று படிச்சு கடிச்சு முடிக்கலாம், அது எல்லாமே இருக்குது. என்னென்னவோ பேரில் ஒரு ஒருத்தரும் எங்களோட இதில் படித்தவங்க பாருங்க இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்து பற்றின 1 2 3 4 பேஜ் கொடுக்குறான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. எவ்வளோ செலவு, ஏன் அவ்வளோ வருவாய்? இப்படி நடக்கக்கூடிய இந்த மோசடி நீட்டு தேர்வில் ஏற்கனவே 24வது ஆண்டு இதே மாதிரி தான் பேப்பர் லீக் ஆச்சு. அப்போ பீகார் அந்த இடத்துல தான் ஆச்சு. இப்போ ராஜஸ்தான், அதிகமாக அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு இடம் ராஜஸ்தான். ரெண்டுமே பாஜகவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. உடனே ரத்து, தேர்வு ரத்து. எங்கெங்க இருந்தோ வந்து தேர்வு எழுதிட்டு போனான் மாணவன்லாம். அதுக்காக அவன் கான்சன்ட்ரேட்டாக படித்தான். இப்போ இல்லைன்னு ஒன்று, இப்போ மறுபடியும் அதனால தான் மாணவர்கள் போராடுறாங்க. எவ்வளவு மோசடியானது இது! இப்படி ஒரு தேர்வு எதுக்காக? ஒரு மாணவன் வந்துட்டு நீங்க எம்டிக்கு இருக்குது, எம்பிபிஎஸ் முடிச்சிட்ட உடனே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் படிப்புக்குள்ள இருக்கு, அங்கே வைக்கலாம். ஏன்னா அவன் படிச்சதுலேருந்து கேட்க போறீங்க. மருத்துவம் சேர போகிற +2 மாணவன்கிட்ட என்னன்னு கேட்ப நீ? அங்கே தான் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, எதுவுமே இல்லையே. அப்போ என்ன, எவ்வளோ பெரிய சம்பாதனை உருவாக்குறான் பாருங்க. பாஸ் பண்ணுற ஒரு மாணவனை ஆன் ஆவரேஜ் 1.5 லட்சம் செலவு பண்ணுவான். இப்போ இத்தனை லட்சம் பேர் எழுதுனானு, அதில் எவ்வளோ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்க சும்மா. அப்போதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நாட்டை எப்படி சுரண்டுறாங்க, எதுக்கு துணை போகிறான் பாஜக அப்படின்றது. அதனால தான் கார்பரேட் இவனை அரவணைக்கிறான். அதனால தான் இவிஎம் அங்கே வருது. மறுபடியும் வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு? பாஜக ஜெயிச்சா தேர்வு இருக்கும், பாஜக ஜெயிச்சா இப்படியெல்லாம் நடக்கும், பாஜக ஜெயிச்சா முதலீடு, பாஜக ஜெயிச்சா நம்மளுக்கு லாபம். அப்போ என்ன பண்ணுவானுங்க, இவன் ஆளும் வர்க்கம், குடிமிங்க, கார்பரேட்டுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீண்டும் பாஜக ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ ஐடியா கொடுக்குறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அது நடைமுறைப்படுத்துறதுக்கு பேர் தான் தேர்தல் ஆணையம். புரிஞ்சுக்கங்க மக்களை, சூத்திரம் ஒன்று தான். வித்து தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல், அதை அடிச்சு ஒடிச்சு நாசம் பண்ணிட்டோம், தூக்கி எரிஞ்சிட்டு வந்தோம்னா, காகிதத்துல தான் ஓட்டு போறது நடக்கும்னா இந்த நாட்டில் ஒரு குற்றச்செயலும் நடக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் மறைக்க முடியாது, வந்து குத்திடுவான், மடிச்சு போட்டுருவான், மாற்ற முடியாது. இதில் அப்படி இல்லை, பிளைண்ட். இந்த மாதிரி ஒரு சூதாட்டத்தில் கூட இவ்வளவு
மறைமுகமான விடயங்கள் இல்லை, அவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ அந்த நீட்டு தேர்வு அப்படின்னு வரும்போது இன்னைக்கு பாருங்க 16 பேர் கைது பண்ணி ஏற்கனவே கூட கைது பண்றா. எப்படி இதெல்லாம் லீக் ஆகுது? எல்லாம் ஹேண்ட் இன் கிளவ் இப்படி போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், நாட்டுப்பற்றுடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணணும், நீட்டை ஒழிக்கணும். இது மாணாக்கருடைய பிரச்சனை. இது இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னா வெறும் பணக்காரன் மட்டும்தான் இதில் எல்லாமே பண்ணுவான். அனிதா செத்ததெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒருத்தன் ஏழையா இருக்கலாம், அடுத்த ஜெனரேஷன்ல அவன் பணக்காரன் ஆகணும், அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு வீடு இருக்கிறவன் நாளைக்கு வீடு இல்லாத போனான், இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கல்வி, அதற்கான ஒரு மாணக்கனின் முயற்சி அது அங்கீகரிக்கப்படணும். அது போல அவன் செத்து போறான் அப்படின்னம்னா அப்ப இதுலையும் பலர் செத்து போயிட்டான். இன்னும் அந்த டீட்டெயிலாம் வரும், மெதுவாக வரும்போது தெரியும். எனவே மாணவர்களை இந்த பரிதாபத்திற்கு கிடமான கொடுமையில் தள்ளக்கூடிய இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நாம் குரல் கொடுப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.